வணக்கம் நேயர்களே. ஒரு படம் வெற்றி பெறுதுன்னா அந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் மற்றும் பல கதாபாத்திரங்கள் தான் சொல்லணும். அந்த வகையில நடிகர், நடிகைகள் மற்றும் இயக்குநர்களும் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. சமீப காலமா தமிழ் சினிமா உலக அளவுல அனைவரோட கவனத்தையும் கவர்ந்துட்டு வருது. அந்த வகையில வார வாரம் திரைக்கு வந்து வெற்றி பெற படங்களை பத்தி அலசி ஆராய்ஞ்சு பாக்குறதா நம்ம திரைப்பறவை நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற படம் நாடோடிகள் புரொடக்ஷன் சார்பில் சமுத்திரக்கனி தயாரித்து இயக்கி வெளிவந்த அப்பா திரைப்படம் தான். இந்த படத்துல சமுத்திரக்கனி, தம்பி ராமையா, நமோ நாராயணன், விக்னேஷ், ராகவ், நசத், கேம்ரிலா மற்றும் யுவலட்சுமி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்காரு. 20,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? வா, வீட்டுல இருந்து டெலிவரிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டல. ஸ்கூல் ஃபீஸ் அது கட்டலாம்ல? ஐயே கொடுங்க. பரிசம் போடும்போது என்ன பேசணும்? இவனா புரி கொடுங்க. ஏய் இங்க வாடி. என்ன? நானும் ஒன்னே முக்க அவசரமா பாத்துக்கிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க. பணியில கூட மாத்தாம அப்படி பரிசும் போடுறவங்க என்னதாண்டி பேசுறீங்க? சொல்ல மாட்டியா? டேய் தம்பி, நீயாவது சொல்லேண்டா. விளையாடுறதுக்கு ஒரு ஸ்கூலா? வீட்டுல நீ இருக்க, எங்க அம்மா இருக்காங்க, வேலை முடிச்சு நான் வந்துருவேன். பையன் நம்மளோட விளையாட்டும். நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் புள்ள இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, உனக்கு முழு உரிமை இருக்கு மலரு. உன் ஆசைக்காக பச்சை புள்ளைய கஷ்டப்படுத்தணுமா? ஒரு 5-6 வயசு வரைக்கும் ஓடி ஆடி விளையாட்டும். அதுக்கப்புறம் நீ சொல்ற ஸ்கூல்லே சேர்ப்போம். நான்லாம் 6 வயசுல தான் 1வது போய் சேர்ந்தேன். அதான் இப்படி இருக்கீங்க. என் தலை எழுத்து. எங்க அப்பா வச்சுக்கிட்டு உங்களுக்கு கைத நீட்டி நான் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னாச்சு? கேவலமா இருக்கு. 4 பேர் என்ன மதிக்க வேணாமா? நீ சொல்ற அந்த 4 பேர் சோம்பேறிங்க. பெத்த புள்ளைய கூட பாத்துக்க முடியாத வாழைப்பழ சோம்பேறிங்க. இருக்கட்டும், காலையில எந்திரிச்சா அந்த 4 பேரை நான் தானே பார்க்கணும். அந்த 4 பேரை நான் தானே பேசணும். அந்த 4 பேரை நான் தானே கிராஸ் பண்ணணும். அவங்க முன்னாடி நான் கௌரவமா இருக்க வேண்டாமா? ஐயோ மலரு, இது கௌரவம் இல்ல மலரு, கர்வம். 4 பேத்துக்காக நம்ம பெத்த புள்ளைய 4 சோத்துக்குள்ள கொண்டு போய் அடைக்கணுமா? இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? 20,000 ரூபாய் ஃபீஸ். என் பையன் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும். முடியுமா முடியாதா? முடியாது. யா என்னம்மா? அவ சொல்றதான் கேளையா. நிறைய கேட்டாச்சுமா. உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. போட்டு உடைக்க ஆரம்பிச்சு. அம்மா எதுக்குமா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? வெற்றி, நான் உனக்கு 25,000 ரூபாய்க்கு விளையாடுற பொருள் வாங்கி தரையா? நீ வீட்லயே வச்சு விளையாடியா? அப்பா கூட விளையாடு. என்னாச்சு லேட் ஆகுது. எத்தனை டைம் சார் கூப்பிடுவீங்க? கிராஸ் பண்ணவே விட மாட்டீங்க. உங்க வைஃப் தானே டெலிவரி, உங்களுக்கு இல்லையே. சும்மா பதறீங்க. பதறத்தான் செய்வேன். இங்க வா, டாக்டர் ஒரு டைம் குறிச்சு கொடுத்திருக்கேன். அந்த டைம் கரெக்டா என் குழந்தை வெளியே தூக்க சொல்லிருங்க. சரி. அதே டைம்ல எடுக்க சொல்லி 4 டெலிவரி வந்திருக்கு. எத்தனை பேர் ஆர்டர் கொடுத்ததானமா? என் குழந்தை முதல்ல வெளியே தூக்க சொல். என் பையனுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல் என்வைரன்மெண்ட் ஆஸ் a father நான் தான உருவாக்கி தரணும். நீங்க எஸ் ஐ அம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற ஓம் பையனோட என் பையன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நாளைக்கு அப்பனை ஆத்தான கூப்பிடுவான். உங்க அப்பா லூசாடா? கொஞ்சம்டா தயா, உங்களுக்கு எனக்கு இந்த சொத்து தகராறு கிடையாது. கருத்து வேறுபாடு கொண்ட கொள்கையில் மாறுபாடு, அவ்வளவுதான். தள்ளிருப்போமே. உங்களுக்கு என்னைக்காவது நான் தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? எங்க டாக்டர் சக்கரவர்த்தி செஞ்ச வருவான். அப்பா டேய் சக்கர அப்பளம் பார்க்க வேண்டாம். அவனை நீ பார்க்கவே கூடாதுடா. அப்பா ஏறா வண்டியில. சரிப்பா. ஹேய், அம்மா கூட பையன் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்த்தா உரைச்சிக்கிட்டே இருக்கணுமா? ஏறா. சமீப காலமா சமூக சிந்தனையுள்ள படங்கள்ல மட்டுமே நடிச்சுட்டு வந்த சமுத்திரக்கனி இப்போ தன்னோட தயாரிப்புல இயக்கி நடிச்சு வெளிவந்த படம் தான் அப்பா. இந்த படம் அப்பாக்கள் தன்னோட குழந்தைகளை எப்படி வளர்க்குறாங்க, தகப்பன்கள் கீழே தன்னோட குழந்தைகள் வளர்ந்து எந்த நிலையில அடையிறாங்க அப்படிங்கறத சொல்றதான் இந்த அப்பா படத்தோட கதை. முதலாவதா சமுத்திரக்கனி தன்னோட குழந்தைக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து படிப்பு மட்டுமே முக்கியம் இல்ல, சமூகத்தில் நடக்கிற நல்லது கெட்டதையும் தெரிஞ்சு வளரணும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. 2வதா தம்பி ராமையா தன்னோட பையனை படிப்பு மட்டுமே வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டிப்போட வளர்க்குறாரு. தன்னோட கனவுகளை அவர் மேல திணிக்கிறாரு. 3வதா நமோ நாராயணன் எங்கேயும் வம்பு தும்புக்கு போகக்கூடாது, தான் உண்டு தம் வேலையுண்டுன்னு இருக்கணும்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த 3 சூழ்நிலையும் வளர குழந்தைங்க ஃபியூச்சர்ல எந்த நிலைக்கு போறாங்கன்னு சொல்றதுதான் இந்த அப்பா படத்தோட கதை. இந்த உலகம் ரொம்ப அழகானது. இங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க. அவங்களாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த உலகம் ரொம்ப மோசமானது. எவனையும் நம்ப கூடாது. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முழிய தோண்டிடுவாங்கடா. யாரையாவது பார்த்தா சிநேகமா சிரிக்கணும். பல்ல காட்டின பாயப்பட்டு பக்கத்துல படுத்துருவாங்க. நீ சாப்பிடுற பொருள் வச்சிருந்தா பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும். யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கி வாயில போட்டப்படாதரா. கடத்தி கொண்டு போய் கிட்னியை கழட்டிட்டு பீச்சில் விட்டு பிச்சை எடுக்க விட்டுருவானுங்க. எல்லாரையும் நேசிக்கணும். எதுக்கு? உருப்படா போறதுக்கா?
உன்னை மட்டும் நேசி. கூ கூ. உங்க அப்பா நல்ல விஷயமா சொல்றாரு, அவங்க அப்பா பயன்படுத்துறாரு, நம்ம எதை தாண்டா ஃபாலோ பண்றது? உங்க அப்பா என்ன சொன்னாரு? நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. கொழுப்புறாங்களே. பொம்பளை பிள்ளையா பிறந்தா இளவரசி சிங்க பெருமாள், ஆம்பளை பிள்ளையா பிறந்தா சக்கரவர்த்தி சிங்க பெருமாள். அண்டர்ஸ்டாண்ட்? 3 மாத்தையில குப்பரை படுக்கிறான், 6 மாத்தையில எந்திரிச்சு உட்காடுறான், 9 மாத்தையில ஓடுறான், 1 வயசுல பேசுறான். குறுக்க வராத. 1.25 வயசுல ப்ரீகேஜி, 2.25 வயசுல எல்கேஜி, 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வைக்கிறேன், பிளஸ் 2 அவனே வாங்குவான். MBBS நம்ம நாட்டுல படிக்க வைக்கிறேன், ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்ரோட் அனுப்புறேன். அங்க MS உப்தாலா யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளிநாட்டு மக்களுக்கு சேவை செய்யறான். அங்க அவன மாதிரியே படிச்சு முடிச்சிட்டு வெளிநாட்டு கம்பெனில வேலையில கிடக்கிற ஒரு தமிழ் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தமிழ் பேசணும், தட்ஸ் மஸ்ட். 2 பேர் வெளிநாட்டுல சம்பாரிச்சு கை நிறைய பணத்தோட NRI என்ற பேக்ரவுண்டோட நம்ம நாட்டுல வந்து இறங்குறாங்க. அங்க ஊரை தாண்டி ஊரை பார்க்க பக்கத்துல முரட்டுத்தனமா ஒரு இடத்தை வாங்கி அதுல கிராண்டியரா ஒரு ஆஸ்பத்திரியை கட்டி அவனை ஓட வேண்டிய வயசுல ஓட விடாம, விளையாட வேண்டிய வயசுல விளையாட விடாம, அவன் கவிதையை கொண்டு, சந்தோஷத்தை கொண்டு, சிரிப்பை கொண்டு, அவனுக்குள்ள இருக்க மனிதாபிமானத்தை கொண்டு, அவனை மிஷினா வளர்த்து அவன் டிப்ரெஷன் ஆகி பல பேத்தை கொள்றதுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உன் ஆசையெல்லாம் கருவுல இருக்க குழந்தை மேல திணிக்காத மலரு. அந்த ஆத்மாக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, கனவு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை அது வாழ்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும், அவ்வளவுதான். சக்கரம்மா, என்னமோ தாஜ்மஹால் செய்யணுமாமே, ஸ்கூல் டைரியில எழுதி அனுப்பியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நம்ம செய்ய முடியாது. பாய கடைக்கு போனா அங்க ரெடியா செஞ்சு வச்சிருப்பாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதுதான். என் வீட்டுக்காரர் கூட பங்கதான் போயிருக்காரு. தாஜ்மஹால் தான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்னு பாய்க்கு எப்படி தெரியும்? ஸ்கூலுக்கும் பாய்க்கு ஏதாவது லிங்க் இருக்கோ? தேவையில்லாம வம்பு பேசாதீங்க, போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. வெற்றி வாயா. ப்ராஜெக்ட் ஒர்க் ராக்கெட் ரெடியா இருக்கா? இருக்கு பாய், அத நிக்கிறேன் பார், அவங்கிட்ட கொடுத்தாரு. சரிங்க பாய், 1000 ரூபாய் கொடுங்க. தாஜ்மஹால் வேணுமா? ஒரு தர்மகோல், ஒரு கட்டு, ஒரு நல்லா இருக்கீங்களா? ஒரு சிசர். நீங்க செய்ய போறீங்களா? இல்ல பாய், அவர் செய்ய போறாரு. நம்ம செய்யற மாதிரி வராது இல்ல. ஐயோ பாய், ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு இல்ல, அவருக்கு தான். சமுத்திரக்கனி இந்த படத்துல ஒரு அப்பாவா எல்லாரும் மனசையும் கவர்ந்திருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்துல தன்னோட பையனுக்கு மட்டும் இல்லாம தன்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்றதுல எல்லாரையுமே கவர்ந்திருக்காரு. இந்த சமுதாயத்துல முக்கியமான ஒரு பிரச்சனை, எக்ஸாம் நடக்கும்போது ஃபெயில் ஆகிற குழந்தைங்க சூசைட் அட்டன் பண்றது. இதுக்கு முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தங்களோட கனவுகளை குழந்தைகள் மேல திணிக்கிறது தான் அப்படிங்கறத ரொம்பவே அழுத்தமான முறையில சொல்லியிருக்கிற இயக்குனர் சமுத்திரக்கனி தனியா தெரிகிறாரு. மலரு, மறுபடி தப்பு பண்ற மலரு. அண்ணன் தம்பி எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு போயிருவான், தனியா கிடப்ப. உன்னாலதான் தனியா இருக்க முடியாது, சண்டை போடுறதுக்கு ஆள் வேணுமே. வா, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். உன் கூட எனக்கு ஒரு மண்ணு வேணும். ஏய், உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என் பையன் வேணும். பெத்தவளுக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா? நீ பாசத்துல பேசல, ஈகோல பேசுற. முதல்ல கோணல் ஆயிடுச்சுன்னா முழுசும் கோணல் ஆயிடும். பாவம் வெற்றி, அவன் வாழ்க்கையை கெடுக்கணுமா? வா, சேர்ந்து உயர்த்துவோம். உன்கிட்ட இருந்து அவனுக்கு எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல நிக்காத. ஏய் மலர், ஏய் அதான் சொல்லிட்டால, கோர்ட்ல பாத்துக்கலாம், கிளம்பு. வெற்றி, எங்க 2 பேத்துக்குள்ள எந்த சண்டை சச்சரவு வந்தாலும் விட்டு கொடுத்து போவோம். எங்க உயிருக்குள்ள இருந்து உருவாகி இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கிற உனக்காக கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வோம். இது உன் தொப்புள் கொடி மேல சத்தியம். பா, அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கை காலாம் நடுங்குதுப்பா. என் ஹார்ட் பீட் எனக்கே கேக்குதுப்பா. லேப்டாப் லேப்டாப்னு வயிறெல்லாம் பெசைற மாதிரி இருக்குப்பா. உலகமே சுத்துதுப்பா. இங்க வாங்கலேன். என்னையா? என்ன? ஒண்ணுக்கும் முட்டிட்டு வந்துருதுப்பா. இப்ப எப்படியா இருக்கு? படபடா தடதடா ஹார்ட் பீட் கிளீன் ஆயிடுச்சுப்பா. ஐ எம் நார்மல். பெண் அப்படின்றது எதிர்பாலினம், அவ்வளவுதான். நமக்கு அடிச்சா வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அடிச்சா வலிக்கும். மனசுல அழுக்கு சேரவே விடக்கூடாது. அழுக்கு அதிகமாயிடுச்சுன்னா மிருகமாயிடுவ. கத்தி எடுத்து குத்த சொல்லும், ஆசிட் எடுத்து அடிக்க சொல்லும். 5 நிமிஷம் தனியா உட்காந்து பேசினேன்னு வச்சுக்கேன், ஃபுல்லா சுத்தமாயிடும், அழகாயிடுவ. என்னையா? நான் ரொம்ப லக்கிப்பா. நான் தான் ஏன் லக்கி? ராஜேஷ், என் பேப்பர் யார்கிட்ட சிக்கிருக்கோ? யார் பேப்பர் இது? யாருன்னு தெரியல, மக்கு தப்பு தப்பா எழுதியிருக்கா. நீலநந்தினி என் பேரு. அது அங்க இருக்க போற சந்தன கலர். அதுக்கெல்லாம் 500-400 கள்ளி போலாம்டா.
தப்பெல்லாம் சரி பண்ணி மகிழ்ச்சி படுத்துறான். வாய்ப்பை பயன்படுத்துங்களா. நாளா யார் பேப்பர் இருந்தாலும் 100க்கு 100 போடுறேன். நமக்கு தான் சைபரை போட்டு விட்டுறாங்க. குட், இந்த வாங்கிக்கோ. குட் குட் குட். திருத்தியாச்சுன்னா பேப்பரை கலெக்ட் பண்ணு. சக்கரவர்த்தி as usual 10 out of 10. தேங்க்ஸ் கா. Glory 8 out of 10. தேங்க்ஸ் கா. மயில் வாகனம் as usual 0. பிச்சு போடுவேன். வந்து வச்சுக்கிறேன். இந்தா. எவன் திருத்தினான்னு தெரியல. நீல நந்தினி கஞ்சப்பையன். ஏய் 10 out of 10 டி. கீப் இட் அப். யார் அந்த வள்ளல்னு தேடுது. எம்மோடியோ. நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்ன தயக்கம்? உள்ள வாங்க. எதுக்கு அங்கேயே நின்ட்டீங்க? அவமானமா இருக்கு சார். ஏன்? 10th சீல 11 கலிசடைகள் இருக்குது. அதுல முதல் கலிசடையே இவன்தான் சார். இந்த 11 பேர் இந்த வருஷம் பரிசு எழுதக்கூடாது சார். கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவாங்க. நம்ம பள்ளிக்கூடத்து மானம் போயிரும் சார். உன் ஸ்கூல் பெருமைக்கு எருமை மேய்க்கிற ஸ்கூல்டா. அம்மா வேலை ஓட்டுவாங்க. இது வேற சார். பெரிய பெரிய படிப்பாளி எல்லாம் படிச்சது இவ்வளவுதான். படிக்காது எவ்வளவோ இருக்கு. வாழ்க்கைக்கு படிப்பு அவசியம்தான். ஆனா படிப்பே வாழ்க்கை இல்லை. நீ பாஸ் ஆகிற, உன்னை பரிச்சை எழுதக்கூடாதுன்னு சொன்ன வாத்தியார் முன்னாடி மார்க் ஷீட்டை தூக்கி போடுற. சரியா? சரி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி நான் கிளம்புறேன். பாய் நந்தி. ஏய் பானு டிராப் பண்ணிட்டு வந்துறேன்டா. நடத்து நடத்து. சரி எனக்கு ஷோ இருக்கு, நான் கிளம்புறேன். கிளம்பு. விக்கிக்கும் அடுத்த வாரத்தை வரவே வராதே. எழுதியாவது கொடுத்தோட. சக்கரவர்த்தி சிங்கம் பெருமாளோட ரெக்கார்ட்ஸ பார்த்துட்டு உங்க பையனை எங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு 3 ஸ்கூல் ஒத்த காலில் நிக்கிறான். அடுத்த நான் சேர்க்க போற பள்ளிக்கூடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? +2 பாடத்தை அவனுக்கு +1 எடுத்துருவானுங்க. மாமா பெரிய பரீட்சை இப்பதானே முடிஞ்சிருக்கு. ஒரு 2 நாள் அக்கடான ரெஸ்ட் எடுக்க விடுங்களேன். ஓங்கி மிச்சல ஒப்ப மடியில விழுந்துருவேன். அக்கடான்னு கடந்தா மக்களான்னு போக வேண்டியது. சாமி ஆளை விடு சாமி. ஒரு வாரத்துக்கு இல்ல வயசுக்கு மேல உன்னை டைவர்ஸ் பண்ண கூடாது பாக்குறேன். உனக்கு என்னை விட ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டான். எனக்கு அவளை சுலபத்தில் ஒருத்தி சிக்க மாட்டான். மாமா நில்லுமா. என்னடா பேசாம அந்த ஆளை டைவர்ஸ் பண்றோமா? ஏன்டா? கோர்ட்ல அப்பா கூட போறியா அம்மா கூட போறியான்னு கேட்பாங்கல்ல. நான் உன் கூட வந்துடுறேம்மா. ஜாலியாக்கலாம். வளர்ப்பு சரியில்லடா மகனே. ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கிற நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை.